ஹாய், வெல்கம் பேக் டு எஸ்டே சினிமா டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கே ட்ராமா சீரீஸோட பேர் நோ டேல் டு டெல். இது ஒரு ஃபேண்டசி சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதும் ஒரு கிங் காலகட்டத்தை தான் காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் மேலேயே ரொம்ப மாசமா இடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு திடீர்னு ஃபாக்ஸ் சவுண்ட் கேட்குது. அவருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வராங்க. அவங்க ஒரு ஊருக்கு வழி கேட்குறாங்க. அவரும் வழி சொல்றாரு. அங்கே ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொல்றாரு. அப்புறமா அவங்க மறைஞ்சிடுறாங்க. திரும்பவும் அவங்க முன்னாடி வராங்க. அவர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதால ஒரு பூவை அவங்க காட்டுறாங்க. அந்த பூவை வச்சு அவங்க அம்மாவோட உடம்பு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஒரு பேலஸ்ல கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஹீரோயினோட பேரு உன்ஹோ. ஹீரோயின் ஒரு 9 டெய்ல்டு ஃபாக்ஸ் வம்சத்தை சேர்ந்தவங்க. அந்த ஃபாக்ஸ் வம்சத்தோட பேரு கும்ஹியோ. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அதே வம்சத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா அவங்க இப்போ ஒரு ஹியூமனை கல்யாணம் பண்றதால அவங்க ஹியூமனாவே மாறிடுவாங்க. இனிமேல் அவங்களுக்கு நார்மலா ஹியூமன்ஸ் வாழ்ற மாதிரி வாழ்ந்து அவங்களும் இறந்து போயிடுவாங்க. ஹீரோயினுக்கு ஹியூமனா வாழ்ற லைஃப் பிடிக்காது. எதனா மனுஷனை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு அவங்களோட ஃபியூச்சர் தெரியும். இப்போ அவங்க ஃப்ரெண்ட் கல்யாணத்துல அவங்க ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஃபியூச்சர்ல அவங்க பட போற கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவங்களால எதையும் இப்போ மாற்ற முடியாது. இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் ப்ரெசென்ட் காட்டுறாங்க. அங்க ஒரு ஹை ஸ்கூல்ல ஒரு சாக்கர் கேம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அதை பாக்குறதுக்காக நேஷனல் டீம் செலெக்ஷன்ல இருந்து ஒரு சில பேர் வந்திருக்காங்க. ஹீரோவோட பேரு சியான். ஹீரோவோட ஃப்ரெண்டோட பேரு ஹூசுக். அந்த ஹூசுக் தான் அந்த நேஷனல் டீம்ல செலக்ட் ஆகணும்னு கோச் நினைப்பாரு. ஆனா இப்போ ஹீரோ பயங்கரமா விளையாடுறத பார்த்து நேஷனல் டீம்ல ஹீரோவை பத்தி விசாரிப்பாங்க. இதனால கோச்சுக்கு ஹீரோ மேல கோவம் வரும். ஹீரோக்கு அப்பா அம்மா கிடையாது, பாட்டி மட்டும்தான். அதனால அவர் அந்த கிளப்புக்கான ஃபீஸையும் கட்டி இருக்க மாட்டாரு. இதனாலதான் கோச்சுக்கு அவரை பிடிக்காது. ஹீரோ நைட்ல ஃபுட் டெலிவரி பண்ற வேலையும் பார்த்துட்டு இருப்பாரு அவங்க பாட்டிக்கு பணம் சேர்க்கறதுக்காக. ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு நாள் நைட் பிராக்டிஸ் அப்போ ஹீரோவை மீட் பண்ணி அவருக்கு ஆல்ரெடி ஸ்பான்சர்ஷிப் நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்வாரு. அதுல வர பணத்துல இவருக்கு எதனா வாங்கி தரேன்னு சொல்வாரு. ஆனா அது ஹீரோ ஒத்துக்க மாட்டாரு. இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ரேண்டமா ஒரு ஷாப்பிங் மால் போயிட்டு அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள மெஸ்மரைஸ் பண்ணி அவங்க கூட ஒரு நாள் முழுக்க ஷாப்பிங்க்கு ஃப்ரெண்டா கூடவே வச்சிருப்பாங்க. அவங்க கூட ஒரு நாள் முழுக்க ஃப்ரெண்டா இருந்துட்டு அந்த நாள் முடியும் போது அவங்களோட ஞாபகத்தை எல்லாம் எரேஸ் பண்ணிடுவாங்க. இப்படி ஷாப்பிங் போகும்போது ஒரு நாள் ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ அவங்க மேல இடிச்சதால இடிச்ச ஃபோர்ஸ் தாங்காம ஹீரோ பயங்கரமா கீழே விழுந்துடுறாரு. ஆனா ஹீரோயின் அவங்க கிட்ட சாரி கேட்க மாட்டாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஃபியூச்சர் விஷன் வருது. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் பெரிய பிளேயரா சாக்கர் கேம்ல வருவாருன்னு. ஹீரோயின் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க கேட்குற விஷயம் கிராண்ட் பண்ணா அவங்க கிட்ட இருந்து நிறைய பணத்தை ஹீரோயின் வாங்கிப்பாங்க. ஹீரோயின் சில கண்டிஷன்ஸும் போடுறாங்க. அதாவது நல்ல விஷயங்க அவங்க பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி கெட்ட விஷயமும் பண்ண மாட்டாங்க. அதாவது நிறைய நல்ல விஷயம் சேர்ந்தா அவங்க ஹியூமனா மாறிடுவாங்க. அதே மாதிரி கெட்ட விஷயத்துல கொலை பண்றது மட்டும் பண்ண மாட்டாங்க. இது பண்ணா அவங்க ஹியூமனா மாறிடுவாங்க. இதுதான் அவங்க போடுற கண்டிஷன். அவங்க இப்ப ஹெல்ப் பண்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர் நல்லவன் கிடையாது, கெட்டவன். ஹீரோயின் அவங்க கிட்ட ஒரு கார்டு கொடுத்துட்டு போவாங்க. அந்த கார்டை எரிச்சா ஹீரோயின் அவன் முன்னாடி வந்து அவனோட விஷயம் நிறைவேற்றுவாங்க. ஹீரோயின் மீட் பண்றதுக்கு பாகன்னு ஒருத்தர் வராரு. அவரு ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க ஸ்கேலை பாத்துக்க சொல்றாரு. அதாவது ஹீரோயின் நிறைய நல்ல விஷயம் பண்ணா ஹியூமனா மாறிடுவாங்க, அதே மாதிரிதான் கெட்ட விஷயத்துக்கும். ஏன்னா இப்போ ஹீரோயினோட ஸ்கேலு நிறைய சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அவங்க ஹியூமனா மாறிடுவாங்க, அவங்களோட பவர்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் நைட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ அடிச்ச பால் ஹீரோயின் மேல பட்டுருது. ஹீரோ அந்த பாலை தேடி போறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு அங்க இருந்து கிளம்ப சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயினை மீட் பண்ணிட்டு 2 பேரும் பேசுறாங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. அப்புறம் அவர்கிட்ட அவரோட ஃபியூச்சர் பத்தியும் சொல்றாங்க. நீ ஃபியூச்சர்ல பெரிய ஆள் ஆக மாட்டேங்கிற மாதிரி, எனக்கு ஃபியூச்சர் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ நான் கண்டிப்பா பெரிய ஆள் ஆவேன்னு சொல்றாரு. இப்போ அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு சத்தம் கேக்குது. கார் இடிச்ச மாதிரி சத்தம் கேக்குது. இவங்க ஓடி போய் பார்க்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கார் மோதி அடிபட்டிருக்கும். ஹீரோயின் ஹெல்ப் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர் அவர் வின் பண்ண எலெக்ஷனுக்கு நடந்த பார்ட்டியில குடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது கார் டிரைவ் பண்ணிட்டு வருவாரு. அப்பதான் தடுமாறி ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவர் இடிச்சிருவாரு. இப்போ அந்த பையனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கும். அடிபட்டதால அந்த பையன் இன்னும் 1 இயருக்கு எந்த கேம்லயும் கலந்துக்க முடியாது. அதனால அவனுக்கு அடுத்தபடியா இருக்கிற ஹீரோவை தான் அந்த நேஷனல் செலெக்ஷன் டீம்ல செலக்ட் பண்றாங்க. இப்போ அவரை ஸ்பான்சர் பண்ணி வெளிநாட்டுக்கும் அவங்க ட்ரைனிங் அனுப்ப போறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ திடீர்னு பவர்ஸ் கம்மியாயிடுச்சு. பாகனை மீட் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களால யாரோ ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர் அவனோட டிரைவரை கொண்டிருப்பான். ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல அவன் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக ஒரு டிரைவரை போய் சரண்டர் ஆக சொல்லியிருப்பான். ஆனா டிரைவர் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாரு. அதனால இப்போ அந்த டிரைவர் அவன் கொண்டுட்டான். இதை சரி பண்ணாதான் ஹீரோயினுக்கு அவங்களோட பவர்ஸ் திரும்ப கிடைக்கும். அடிப்பட்ட பையனை பாக்குறதுக்காக ஹீரோயின் இப்போ ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க ஹீரோவும் வராரு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க.
அப்போ அவங்களோட விங்ஸ் மாதிரி ஏதோ விஷயத்த ஹீரோ பாக்குறாரு. ஆனா அது உண்மை இல்லைன்னு அவர் நினைச்சுப்பாரு. ஹீரோயின் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அவங்கள பத்தின உண்மையா சொல்லுவாங்க. அதே மாதிரி எதனா விஷ் கேட்க சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ எந்த விஷயம் இல்லைன்னு சொல்லிடுவாரு. பஸ் ஸ்டாப்ல இருந்து அவங்க வீட்டுக்கு டெலிபோர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ நம்ப மாட்டாரு. ஆனா நிஜமாவே அவங்க பறந்து போவாங்க அவர் கூட்டிட்டு. இப்போ ஒரு விஷ் கேளுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மனுஷனோட விருப்பமும் இல்லாம ஹீரோயினால எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி தரணும்ன்ற விஷ் பண்ணுவாரு. இப்போ ஹீரோயின் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர் வாயாலேயே அவன் எல்லா உண்மையும் பப்ளிக் முன்னாடி சொல்ற மாதிரி செஞ்சுட்டு அவனை ஜெயிலுக்கும் அனுப்பிடுவாங்க. இப்போ ஹீரோயினோட பவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். இப்போ 9 இயர்ஸ் ஆயிடுது. ஹீரோவும் ஒரு பெரிய சாக்கர் டீம் பிளேயரா ஆயிட்டாரு. இங்கிலாந்து டீமோட கோச்சும் ஆயிட்டாரு. அதிகமா சேலரி வாங்குற ஆளு அவர் தான். ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த கேம்ல இருந்து வெளியவும் வந்திருப்பாரு. ஹீரோ ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்படி இல்ல. ஹீரோயினா இந்த 9 வருஷமா யாருக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க கிட்ட பணம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்ப அவங்க ஒரு ஐலாண்டை வாங்கணும்னு நினைக்கும் போது அவங்க கிட்ட இருக்க பணம் கம்மியா இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அதனால அவங்க கிளைண்டா யாருன்னா புதுசா தேடணும்னு கிளம்புறாங்க. அப்பதான் ஹீரோவோட ஞாபகம் அவங்களுக்கு வருது. ஹீரோ இப்ப பெரிய பணக்காரனா இருக்கிறதால அவரை மீட் பண்றதுக்கு ஏர்போர்ட் போறாங்க. ஆனா ஹீரோக்கு அவங்கள ஞாபகம் இல்ல. அவங்களோட ஷர்ட்ல சைன் போட்டு அவங்க ஃபேன் நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. ஹீரோயின் அவரோட வீட்டுக்கே போறாங்க. ஹீரோக்கு இப்ப பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட எதனா விஷ் கேட்க சொல்றாங்க. ஆனா அவருக்கு எந்த விஷயம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஹீரோ மேல ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கும். ஹீரோ விஷ் கேட்டாதான் ஹீரோயினுக்கு பணம் கிடைக்கும். அதனால ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு கார்டு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ எத்தனை தடவை ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஹீரோவோட கால்ஸ் மெசேஜஸ் எல்லாமே அவன் இக்னோர் பண்ணிட்டே இருப்பான். ஹீரோவோட வீட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு ஒருத்தர் வராரு. அது ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கொடுத்த கார்டை ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு எதனா விஷ் பண்ண சொல்றாரு. அப்போ அவரோட லைஃபே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுது. ஹீரோவோட இடத்துல இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டோட வீட்டுல இப்போ ஹீரோ இருக்காரு. ஹீரோ கிட்ட இப்போ பணம் எதுவுமே இல்ல. இப்போ ஹீரோயின் அவர் முன்னாடி வந்து இப்போ நீ எதனா விஷ் பண்ணுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவை விஷ் கேட்க வைக்கதான் ஹீரோயின் இப்படி பண்ணிருப்பாங்க. அவர் என்ன விஷ் பண்ண போறாரு? ஹீரோ மறுபடியும் ஃபேமஸ் ஆவாரா? ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லைஃப்ல என்ன நடக்க போகுதுங்கிறது தான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரிலையும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.